இந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் இதுவரைக்கும் எந்த மணியும் அசைந்ததில்லை சொன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு குறையும் நடந்ததில்லை. உண்மையிலே இந்த நாட்டில் ஆட்சியில குறையும். அதைதான் இந்த ஆராய்ச்சி மணி உணர்த்துகிறது. அப்படியே வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் செப்பரிய பட்டணத்தில் தெய்வராஜன் பெற்றெடுத்த தேவி என்னும் மந்திரம் பூமாலை தேவி என்னும் மந்திரம் பூமாலை செப்பரிய பட்டணத்தில் தெய்வராஜன் பெற்றெடுத்த தேவி என்னும் மந்திரம் பூமாலை தேவி என்னும் மந்திரம் பூமாலை அதாவது செப்பரிய பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய தெய்வராஜனுடைய மகளாகி மந்திர பூமாலை என்று சொல்லக்கூடிய தேவியரை கோனாண்டி ராஜமன்னன் கல்யாணம் பண்ணியிருந்தார். அங்கே கத்தரிப்பு கொட்டை ஆண்டு வருகிறானே கொத்தளம்ப ராஜனுடைய தேவியுடைய பேர் என்ன தெரியுமானே? தன்னிபத்தா. யாரு பெத்தா? அவன் பேரு தன்னிபத்தா. அந்த அம்மா பேரு தன்னிபத்தா. ஆனால் எல்லா செல்வங்களும் கொடுத்த இறைவன் இந்த தம்பதியர்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்கவில்லை. குழந்தை இல்லாத குறை மனக்குறையாலே மந்திர பூமாலை தேவியரும் தன்னை பின்னாலும் மனச்சடவோடு இருந்து பூமாலை தேவி கோனாண்டி ராஜனை பார்த்து சொன்னார். மன்னவனை பார்த்து என்ன சொல்கிறார்? என் ஆசிவல்லா அம்மா மந்திர பூமாலை என் மனதிற்குள் இசைந்த பூபதியே. சுவாமி 12 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. உன்னை தாலியை கட்டி இழுக்கிறானே எரும மாடாத பசு மாடாங்க அப்படி இல்லம்மா. உன்னை கல்யாணம் பண்ணி என்னோடு சேர்த்து அழைத்து வந்தேன். இப்ப எனக்கு எத்தனை வயதாகிறது தெரியுமா? 32 வயசாகுது. ராஜாத்திக்கு ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு 50-60 வயசு.
அந்த ராசாத்தில் அவங்க இல்லையா அன்று உன்னை திருமணம் முடித்து என்னோடு அழைத்து வரும்போது அன்னைக்கு எப்படி இருந்தியோ அது போலதான் இன்னைக்கு கடுக்கு தெரியறடி. அன்னைய ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. கல்யாணம் முடிஞ்சு புருஷன் பொண்டாட்டி வாழக்கூடிய வீட்டுல அந்த புருஷன் கண்ணுக்கு அந்த பொண்டாட்டி கல்யாணம் முடிஞ்சு சாகர காலம் வரைக்கும் இளமையா இருக்கணும். அந்த பொண்டாட்டி கண்ணுக்கு அந்த புருஷனும் சாகர காலம் வரைக்கும் இளமையா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்து புருஷன் கண்ணுக்கு பொண்டாட்டி கிளவி மாதிரி அந்த பொண்டாட்டி கண்ணுக்கு புருஷன் கிளம்ப மாதிரி தெரிஞ்சா வெயி அவன் ஏடி எழுத்தானே பேப்பர் பெண்ணோடி தான் தெரியும். வேற குடிப்போம் இல்லையா? என் ஆசையெல்லாம் 32 வயதானவர்கள் நான் முழுமலடாகவா இருக்கிறேன். 42 வயதானவன் நான் மலடாக இருக்கிறேன். இந்த பாருங்க ஆள கொண்டோ